எனக்காக பர்சனலாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுத்த பரிசா அவனோட வழியையும் அவனோட வாழ்வையும் கொடுத்ததா நான் பார்த்தேன். காட்சியில் படித்த ஏதோ ஒரு கதையை பார்த்து அப்படி எழுதி பழகினால கிடைச்சது தான் திவ்யா. அந்த கதையை பார்த்து எனக்கு தெரியாமல் என் ஆஃபீஸில் என் இன்டர்நெட்டில் சேட் பண்ணி தொடங்கின காதல் தான் மாரி செல்வராஜ் திவ்யா காதல். அவங்களுடைய காதலை அவங்க வீடு அவன் டைரக்டராக அதுக்கு முன்னாடியே ஒத்துக்குச்சு. அண்ட் திவ்யா மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறேன். திவ்யா இல்லாமல் இன்னொருவர் இருந்திருந்தா மாரி செல்வராஜ் இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி திவ்யா. மாரி செல்வராஜை ஒரு மனைவியாக இருந்து பார்க்காமல் மாரி செல்வராஜை எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் பார்த்து அதற்கு பிறகு கணவனாக பார்க்கிற ஒரு மனதிற்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா மாரி செல்வராஜ் திவ்யாவை காதலிச்சப்போ மாரி செல்வராஜுக்கு எந்த அறிமுகமும் கிடையாது. ஆனால் அவங்க அம்மா நம்பினாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே இந்த படத்தில் அவங்களுக்கான நெருக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த படம் கூடுதல் நெருக்கமான ஒரு விஷயம். ஏன்னா நானும் மாரியும் காதலிக்க ஆரம்பித்த இந்த 14 வருடங்களில் மாரி அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்ட வழி நிறைந்த வாழ்க்கை இந்த வாழை தான். ஸோ இந்த படத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாரியோட சைல்ட்ஹுட்டை ஏதோ எனக்காகவே ரீக்ரியேட் பண்ண மாதிரி நான் அதை பார்த்துட்ருக்கேன். ஓகே, மாரி சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்பாருன்னு எனக்காக பர்சனலாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுத்த பரிசா அவனோட வழியையும் அவனோட வாழ்வையும் கொடுத்ததா நான் பார்த்தேன். நன்றி. எல்லாருமே அவசியம் 23ஆம் தேதி படம் பாருங்கள். என்னோட சினிமா குடும்பம் இதுதான். என்னோட சினிமாவில் நான் சம்பாதிச்சது அப்படின்னா இதுதான் என் உலகம். இது ரெண்டுக்கும் நான் இந்த 2 உலகத்துக்கும் உண்மையாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். இந்த 2க்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக ட்ரை பண்ணுறேன். திவ்யா தான் அதனுடைய மொத்த கதாநாயகி. அண்ட் உங்களுக்கெல்லாம் குறிப்பு, திவ்யாவும் ஒரு டீச்சர். கடைசியில் செல்வம் கல்யாணம் பண்ணது ஒரு டீச்சர் தான். ஏன் இவங்களெல்லாம் இருக்க சொன்னால், இவங்க இல்லாமல் இந்த வாழை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வாழையினுடைய பின்னாடி இருக்காங்க. அப்புறம் வாழை சொல்வது இதுதான் நான் நம்புகிறேன். மாரி செல்வராஜ் அதில் தான் எழுதி பழக ஆரம்பித்தான். அப்படி எழுதி பழகினால கிடைச்சது தான் திவ்யா. காட்சியில் படித்த ஏதோ ஒரு கதையை பார்த்து அப்படி தானே இல்லையா, அப்படி தான் என்கிட்ட சொன்னால் அது உண்மையானு தெரில. அந்த கதையை பார்த்து எனக்கு தெரியாமல் என் ஆஃபீஸில் என் இன்டர்நெட்டில் சேட் பண்ணி தொடங்கின காதல் தான் மாரி செல்வராஜ் திவ்யா காதல். அண்ட் திவ்யா மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறேன். திவ்யா இல்லாமல் இன்னொருவர் இருந்திருந்தா மாரி செல்வராஜ் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி திவ்யா. மாரி செல்வராஜை ஒரு மனைவியாக இருந்து பார்க்காமல் மாரி செல்வராஜை எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் பார்த்து அதற்கு பிறகு கணவனாக பார்க்கிற ஒரு மனதிற்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் ஸோ அப்படி காட்சி மூலிமா திவ்யா, அதோட முக்கியம் திவ்யாவோட அம்மாவை நான் பாராட்டணும். ஏன்னா மாரி செல்வராஜ் திவ்யாவை காதலிச்சப்போ மாரி செல்வராஜுக்கு எந்த அறிமுகமும் கிடையாது. ஆனால் அவங்க அம்மா நம்பினாங்க. அவங்களுடைய காதலை அவங்க வீடு அவன் டைரக்டராக அதுக்கு முன்னாடியே ஒத்துக்குச்சு. கூட இருந்த சொர்ணா நம்பினா அந்த குடும்பமே அவன் பின்னாடி நின்றுச்சு. இதற்கெல்லாம் பின்னாடி இன்னொருத்தங்க இருக்காங்க. திருநெல்வேலியில் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி என் சொந்த ஊர்லேருந்து இந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரி செல்வராஜோடைய அண்ணன்கள், அவனை அடித்து வளர்த்த பெரிய அண்ணன். ஆக்சுவலாக இன்னும் அதெல்லாம் பயோகிராஃபியில் வரல. அவன் பெரிய அண்ணன் தான் இவனை புத்தகம் படிக்க வச்சான். அவன் பெரிய அண்ணன் தான் அவனுக்கு ஆனந்த விடன் வாங்கி கொடுத்தான். அதே ஆனந்த விடன் தான் பின்னாடி அவன் தொடர் எழுத போகிறான். அப்போ யாருக்குமே தெரியாது. அப்புறம் இந்த படத்தில் டீச்சராக நடிச்சிருக்க 2வது அண்ணன், அப்புறம் அவனை எப்போதும் நேசிக்கிறவன் அக்கா, அப்புறம் அவங்க பின்னாடியே இப்போ பயங்கரமாக நிற்கிறவங்க ஊர். இப்படி ஒருத்தவங்களும் மாரி செல்வராஜனுடைய இந்த இடத்துக்கு முக்கியமாக காரணமாக இருக்காங்க. அதெல்லாம் ஒரு முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன், இந்த படத்தில் எல்லாரும் இந்த டீச்சர் மீது அந்த ஒரு விடலை பையனுக்கு வந்த அந்த ஒரு பெரும் அன்பை பிரியத்தை திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க.